ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை சங்கீதம் 66:18 சாம்ஸ் 66:18. இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனே ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்க வேண்டும் என்றால், நம்முடைய விண்ணப்பத்தின் சத்தத்திற்கு அவர் செவி கொடுக்க வேண்டும் என்றால், நம்முடைய உள்ளத்திலே அக்கிரம சிந்தை இருக்கக்கூடாது. அக்கிரம சிந்தை என்றால் என்ன? தேவனுக்கு பிரியமில்லாத சிந்தனை எல்லாமே அக்கிரம சிந்தை. தேவனுடைய ஒழுங்கு, தேவனுடைய கட்டுப்பாடு, தேவனுடைய சித்தம் இவைகளுக்கு மாறாய் நாம் ஜெபித்தால் தேவன் நமக்கு செவி கொடுக்க மாட்டார். எனவே நம்முடைய ஜெபங்கள் எப்பொழுதும் தேவனுக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும், தேவனுடைய சித்தத்தின்படி அமைந்திருக்க வேண்டும். Dear children of God, the word of God says, the Lord will not answer our prayers if we have wicked thoughts in our mind. What is the meaning of having wicked thoughts in our mind? It is praying against the will of God. Whatever we pray against the plan and purpose of God, that is not pleasing to God. That means we are praying for wicked intention in our life. There are people in the world, they try to implement their wish and will by using money and power, and they say it is the will of God. That is not true. Whatever is written in the word of God is the will of God. When you pray according to the will of God, then the Lord answers your prayer. But many people, they don't follow the word of God. They don't pray according to the word of God, but they expect God to answer their prayers having all the wicked things in their prayer points. அக்கிரம சிந்தை உள்ளவர்களாக தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை மனதில் வைத்து ஜெபிக்கிற ஜெபங்கள் கேட்கப்பட முடியாது. When we go in the presence of God to pray, first of all we need to humble ourselves. We need to understand we are nothing before God. You see, there was a man who came to pray in the temple. He was a Pharisee. He was boasting himself, everything, whatever he was doing to God. At the same time, there was another person who was a humble man. He prayed for the grace of God to be with him. He prayed, remember, Lord, I am a sinner. Give me grace. That's all. You know, God answered the prayer of the humble person. The same way, the Pharisee was having wicked thoughts. God was not able to answer him. But he who prayed in the presence of God with humility, with humbleness, God answered him. நம்முடைய வாழ்க்கையில தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். நம்முடைய ஜெபத்துல தாழ்மையோடு விண்ணப்பம் பண்ணுவோம். அக்கிரம சிந்தை இல்லாமல் விண்ணப்பம் பண்ணுவோம். மெய்யாய் தேவன் நமக்கு செவி கொடுத்து நம்முடைய ஜெபத்தை அவர் தள்ளாமலும் நம்முடைய கிருபையை அவர் நம்மை விட்டு எடுபடாமலும் இருப்பார். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகள் எப்பொழுதும் தாழ்மையோடு கூட ஜெபிக்க, தாழ்மையான சிந்தையுள்ளவர்களாய் வாழ தேவரீர் அவர்களுக்கு உதவி செய்திடும். மீட்டுமையான எண்ணங்களை அகற்றி போடும். அக்கிரம சிந்தைகளை அகற்றி போடும். உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில நன்மைகளை செய்திடும். ஆசீர்வாதங்களை கட்டளையிடும். வேண்டுதல்களை, விண்ணப்பங்களை நிறைவேற்றும். குறைவுகளை நிறைவாக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.